அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற உயர்ந்த ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலாரால் பதிப்பிக்கப்பட்ட ஒளிவில் ஒடுக்கம் என்கிற உயர்ந்த ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நூற்தொகுப்பிலே துறவு என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த மிக துல்லியமான ஞான கருத்துக்கள் பதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கை துன்பமயமானதுதான். ஆனால் அதற்காக வாழ்க்கையை வெறுத்து குடும்பத்தை துறந்து காடுமேடுகளிலே சென்று வனவனாந்தரங்களிலே அலைந்து குகைகளிலே தங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது பற்றிய விளக்கத்தையும் நுணுக்கமான ஞானத்தையும் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே பார்க்கப் போகிறோம். கட்டு நெகிழ்ந்துவிட்ட கள்ளனைப் போல், கண்குளில் பேய் வெட்டு களத்தின் வெறுவினர் போல், முட்டத் தொடர்ந்த படைபளித்து தோன்றப் போவார் போல் அடங்கத் துறந்து ஏகுவார். துறவு என்கிற நிலைக்கு போகிறவர்கள் பெரும்பாலும் குடும்ப பாரத்தை தாங்க முடியாமலும் இன்ன பிற காரணங்களுக்காக உலக வாழ்க்கையில் பெற்ற அச்சத்தின் காரணமாகவும் ஓடிப்போய் துறவிகளாக மாறிவிடுகிறார்கள் என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. உண்மையான துறவு அகத்துறவாக இருக்க வேண்டும். புலன்கள் வழி பார்க்கக்கூடிய உலக இன்பத்தை துறப்பதே உயர்ந்த துறவாகும். ஒரு திருடனை பிடித்து கட்டி வைத்திருக்கிறோம். கட்டுக்கள் வலுவாக போடப்படாமல் இருந்தால் அந்த திருடன் சுலபமாக கட்டுக்களை அவிழ்த்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிடுவான். நள்ளிரவிலே உலாவச் செல்லக்கூடியவர்கள் பேயை பார்த்து விட்டார்கள் என்றால் தலிதெறிக்க ஓடி பாதுகாப்பான இடத்தை தேடுவார்கள். யுத்த களத்திற்கு சென்று யுத்தம் செய்யக்கூடிய வீரன் தனது படைப்பகுதி தோற்கும் நிலை ஏற்பட்ட போது இனி இருப்பது உபாயமல்ல என்று கருதி ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதையும் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் தன் முயற்சி அற்றுப்போன போது தப்பி பிழைப்பதற்காக செய்யக்கூடிய காரியங்கள். இந்த உலக வாழ்க்கை பேயோ பிசாசோ அல்ல. இதிலிருந்து தப்பித்து ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லறவாசியாக இருக்கக்கூடியவன் தத்தமது குலக்கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டு பயணித்தால் அவன் யோக வாழ்க்கையிலும் வெற்றியடைய முடியும் என்பதையே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ அதே கருத்துக்களைத்தான் இங்கே கண்ணுடைய வள்ளல் இந்த பாடலிலும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். புறமுதுகிட்டு ஓடுவது வீரம் அல்ல. போர்க்களத்தில் மரணமே வந்தாலும் எதிரியோடு பொருது உயிர் துறப்பதே மேலான வீரம் என்பது தமிழர் மரபு. இந்த உலக வாழ்க்கை என்பதும் சச்சேரக்குரிய யுத்த களத்தைப் போலத்தான். தோற்று ஓடுவது அறிவுடைமை அல்ல, நின்று போராடி வெல்வதுதான் அறிவுடைமை. மேலும் இல்லறவாசியாக இருந்து யோக வாழ்க்கை வாழ்பவனுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் துறவிகளை காட்டிலும் அதிகமாகவே பராபரத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் விடயம். உடுக்கை மறந்தவருக்கு ஊர்காடு என்று உண்டோ, அடுத்த அயலார் உண்டோ, பேயானால் சுடப்போட்டு எதிரிட்ட அது எல்லாம் இழந்தார்க்கு இருந்த பதியை கொண்டு உண்டோ பயன். ஒருவன் உடலில் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாதபடியாக உன்மத்தம் கொண்டவனாக பித்து பிடித்தவனாக மாறியிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் தன்னையே மறந்த மனநிலையிலே இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அவன் இருக்கக்கூடிய இடம் ஊராக இருந்தால் என்ன, தெருவாக இருந்தால் என்ன, சுடுகாடாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். அது மட்டுமல்ல, மனநிலை பாதிக்கப்பட்ட அவனுக்கு உறவினர்கள், அயலார்கள், பேய்கள் வாழும் சுடுகாடு, இப்படி எந்த இடத்தை பற்றியும் எதுவும் தெரியாது. அவன் தன் போக்கில் பயணித்துக் கொண்டே இருப்பான். இப்படி தன்னிலை மறந்தவருக்கு இந்த உலகத்தில் எந்த துன்பமும் இல்லை. அவன் எப்படி இந்த உலகத்தை பற்றிய அச்சமில்லாமல் பயணிக்கிறானோ அதுபோல
யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவன் புலன்கள் சார்ந்த இந்த உலகியல் விளக்கங்களுக்குள்ளே தன்னை தொலைத்துக் கொண்டு விடாமல் எச்சரிக்கையாக பராபரத்தை நோக்கி மனத்தை பதிய வைத்தவனாக பயணிக்கும் போது இந்த பைத்தியக்காரன் எப்படி காடுமேடு உறவுகள் தவிர்த்து பல இடங்களுக்கு சென்றாலும் உணர்வற்று இருந்தானோ அதுபோல இருந்துவிட முடியும். நம்முடைய முன்னோர்கள் யோகதவம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பிணத்தைப் போல தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். பிணத்திற்கு கை கால்கள் இருக்கின்றன, ஆனால் அது நடக்காது, இயங்காது. அதுபோல இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருந்தாலும் பற்றற்று வாழ பழக வேண்டும். அதுதான் உண்மையான துறவு என்பது கனுடைய வள்ளலின் கூற்றாக இருக்கிறது. துக்கம் சுகமான சுட்டறிவு கெட்டவர்க்கு திக்கு உண்டோ எங்கும் சிவாலயமாம். அக்கினிக்கு பிச்சை பொது நிழல் நீர்பேர் இதுவே பேசார் தம் இச்சை இருப்பு ஏகாந்தத்தே. தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு எப்படியோ கால் போன போக்கிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனநோயாளியை பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு சுகம் என்றோ துக்கம் என்றோ எதுவுமே கிடையாது. நடந்து கொண்டே இருப்பார்கள், சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். பசி வந்தபோது ஏதோ கிடைத்த உணவை உண்பார்கள். எந்த இடம் என்று தெரியாமல் எங்காவது படுத்து கிடப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு திக்கு திசை ஏதும் கிடையாது. அவர்களிடத்திலே சென்று ஞானத்தை பற்றியோ வேறு எதை பற்றியோ சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கவும் முடியாது. பசி வந்த போது கிடைத்ததை உண்டு அவர்கள் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுபோல ஞானப்பித்து கொண்டவர்களுக்கு பித்தம் தடுமாறி சித்தம் தடுமாறி பைத்தியக்காரன் சுத்துகிறான் என்று சொல்லுவதைப் போல சித்தர்களும் ஏசப்பட்டார்கள். அவன் பித்து பிடித்து அலைகிறான் என்று சொல்லுவார்கள். பட்டினத்து பிள்ளையார் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் எல்லாவற்றையும் துறந்து கௌபீனதாரியாக ஊரிலே வலம் வந்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்து தன் தம்பி இப்படி போய்விட்டானே என்று அவன் உயிரோடு இருப்பதைக் காட்டிலும் இறப்பதே மேல் என்று கருதிய பட்டினத்தாரின் தமக்கையார் அவருக்கு விடம் கலந்த ரொட்டியை கொடுத்தார். அந்த ரொட்டியை அவர் வீட்டு கூரையிலேயே வீசி எறிய அது தீப்பற்றி எரிந்தது. பித்து பிடித்தவரைப் போல அழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எதை பற்றிய அக்கறையும் இல்லை. தூய ஞானம் வந்தவர் சற்றேறக்குறைய பித்தரைப் போலதான் காணப்படுவார். எனவே இந்த உலகத்தவர்கள் பேசுவதையோ ஏசுவதையோ அவர்கள் கருதுவதே இல்லை. நீங்கள் நிம்மதியான ஞான பயணத்தை சந்திக்க வேண்டும் என்றால் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் கொடாமல் உங்களுடைய உலக கடமையை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் போக்கில் வாழ்ந்து பயணித்துக் கொண்டே இருங்கள். பற்றற்று காரியம் செய்யுங்கள். அதனோடு கூட யோக பயணத்தையும் செய்து கொண்டே இருங்கள். இதுதான் உண்மையான துறவு என்று கனுடைய வள்ளல் இங்கே குறிப்பிடுகிறார். அங்கக்காரன் துதிப்பும் நாவி சுவையானதுவும் சிங்கி குளிர்ந்ததுவும் போல் செகத்தோர் சங்கத்தை தீண்டும் மனமே பகையாய் சேராது உடலோடே மாண்டு திரிவார் துறவாவார். நாடக நடிகர்கள் பற்பல விதமாக நடிப்பார்கள். மேடையிலே கூத்தாடக்கூடிய கூத்தாட்டுக்காரன் ஒரு பெரிய முனிவரைப் போல வேடம் பூண்டு அமர்ந்திருந்து மற்றவர்கள் ரசிக்கும்படியாக பற்பல விதமான மந்திரங்களை உச்சரிப்பான். ஆனால் அவன் ஞானியாகிவிட மாட்டான். அவன் உச்சரித்த எல்லாம் மந்திரமும் ஆகிவிடாது. அவன் ஒன்றும் துறவியும் அல்ல, முற்றும் கடந்த முனிவனும் அல்ல. இது பொய்யானது. அதுபோல பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்பதற்காக விடம் முழுமையாக கொண்ட காஞ்சரை பழங்களை யாரும் எடுத்து உண்பதில்லை. இந்த உலகத்திலே நல்லதெல்லாம் கெட்டதாகவும் கெட்டதெல்லாம் நல்லதாகவும் மனிதர்களுக்கு தென்படுகிறது. தவறான ஒன்றாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப நம் கண்முன்னே காட்டப்படும் போது ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ என்கிற மனமயக்கம் நமக்குள்ளே செலுத்தப்படுகிறது.
நம்முடைய மனமே நமக்கு பகையாக மாறி தவறான பாதையிலே பயணிக்கும்படியாக நம்மை தூண்டிவிட்டு விடுகிறது. இந்த துன்பம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் மனதை புலன்களின் வழியாக செலுத்தாமல் நேராக குருமார்கள் காட்டியபடியாக பயணிக்க வைக்க பழக்கிவிட்டோம் என்றால், இந்த உலகில் நாம் உடல் கொண்டு வாழ்ந்திருந்தாலும் கூட மாண்டவர் போல, செத்தவர் போல நாம் தெரிவோம். அதாவது உணர்ச்சியற்றவர்களாக உலக கடமைகளை செய்து ஞானம் பயிலக்கூடியவர்களாக இருப்போம். இதுதான் உண்மையான யோகிக்கான அடையாளம். இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார். துறவு என்றால் என்ன? இதுதான் துறவு. உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பற்றற்றவர்களாக உங்களுடைய குடும்ப கடமைகளை செய்து பயணித்துக் கொண்டிருந்தால் நீங்கள்தான் துறவிகள் என்று கண்ணுடைய வள்ளல் உறுதிபடச் சொல்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, ஞானிகள் சொல் பேச்சு கேட்டு நடப்போம், நாமும் ஞானத்தோடு பயணிப்போம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.